ஹாய், குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கான டாப்பிக்கில் 4ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் முதல் பருவம் முழுவதும் பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ 4ஆம் வகுப்பு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே கண்டென்ட் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு லெசன்ஸ்லையும் நிறைய டாபிக்ஸ், நிறைய கண்டென்ட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ எந்த ஒரு சின்ன பாயிண்ட்டை நம்ம மிஸ் பண்ண முடியாது, ஸ்கிப் பண்ணவும் முடியாது. ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுலேருந்து கொஸ்டின் வந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குதும். ஸோ அதனாலே நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னா, என்னோட வீடியோவோட நோக்கமே என்ன அப்படின்னா கம்ப்ளீட் நோட்ஸ் கொடுக்கறது தான். ஸோ எந்த ஒரு சின்ன டாப்பிக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட எஜுகேஷனல் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், இல்லை என்ன சேஞ்சஸ் வேணும், வேற ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்கள் என்னோட கமெண்ட்ல போடுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை என்ன செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னா என்னோட வீடியோவில் கிரியேட் பண்ணி கொடுப்பேன். ஸோ பார்க்கலாம். 4ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் ஃபர்ஸ்ட் லெசன்ல என்ன இருக்கு அப்படின்னா சேரர்களை பத்தி கொடுத்துருக்காங்க. வளையாத செங்கோலுக்கு சேர மன்னன் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இவங்க எங்க இருக்கிறாங்கன்னா மலைகளால் சூழப்பட்ட பகுதிகளை உடையதான் இவங்களோட ஏரியா. ஸோ உள்ளடக்கிய மாவட்டங்கள் இதெல்லாம் நம்ம கேட்பாங்க. உள்ளடக்கிய மாவட்டங்கள் அப்படின்னா ஈரோடு, கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, கேரளா, இதெல்லாம் இவங்க இருக்கக்கூடிய மாவட்டங்கள். இது ஒரு கேள்வியில கேட்கலாம். புகழ்பெற்ற அரசர்கள் யாரு சேரர்கள் அப்படின்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனும் அவர் மகன் செங்குட்டுவனும். ஸோ அடுத்து இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை பத்தி படிக்கணும் அப்படின்னா இமயம் வரை படையெடுத்து சென்று வில்லம்பு கொடியை பறக்க விட்ட பெருமை இவரை தான் என்ன செய்யும்னா சேரும். செங்குட்டுவன் இமயம் வரை சென்று என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நெடுஞ்சேரலாதனை பத்தி படிக்கும்போது இமயம் வரை படையெடுத்து சென்று வில்லம்பை என்ன செஞ்சிருக்காங்க, கொடியாக பறக்க விட்டுருக்காங்க. செங்குட்டுவனை பத்தி சொல்லணும் அப்படின்னா இமயம் வரை போய் கனக விஜயரை தோற்கடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த வெற்றியை கொண்டாடணும், அவரை தோற்கடிச்ச வெற்றியை கொண்டாடுறதுக்காக இமயத்திலிருந்து கல் கொண்டு யாருக்கு சிலை கட்டினாங்கன்னா கண்ணகிக்கு சிலை கட்டினாங்க. ரொம்ப முக்கியமானது. இந்த கற்கள் எங்க எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா சிறைப்பிடிக்கப்பட்ட வீரர்களோட தலையில வைத்து கொண்டு வரப்பட்டது. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. அடுத்து செங்குட்டுவனின் சகோதரன் இளங்கோவடிகள். நமக்கு தெரியும், சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகள் காப்பியம் மூலம் நம்ம என்ன செய்யலாம், அறியலாம். சேர அரசர்கள் பற்றி அறிய உதவுவது எந்த நூல் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா பதிற்றுப்பத்து உதவுகிறது. அடுத்து வாங்க டைரக்டா சோழர்களுக்குள்ள போகலாம். தஞ்சையின் அரிசி வளத்திற்கு சோழ மன்னன். நமக்கு தெரியும், சோழ நாடு சோறுடைத்தது அப்படின்றத கூர்னது யார் அப்படின்னா பட்டினப்பாளைய ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஒரு கேள்வியில கேட்கலாம். இவங்களோட பகுதிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கடலூர். சரியா? சோ புகழ்பெற்ற அரசர்கள் அப்படின்னா கரிகால் பெருவளத்தான் என்று அழைக்கப்பட்ட கரிகார் சோழன். சோ இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இளம் வயதிலேயே அரியணை ஏறியவர், இளம் வயதுல முதியவர் போல வேடமணிந்து வழக்குகள் எல்லாம் தீர்த்து வைத்த பெருமை இவரை தான் சாரும். ஸோ அடுத்து வெண்ணி, வாகை பரந்தலை போர்க்களத்துல சேர மன்னர்கள் பாண்டிய மன்னர்களை தோற்கடிச்சது யார் அப்படின்னா இவர் தான். ஸோ இவர் ஒரு பழமையான கல்லணை கட்டியிருக்காரு. நமக்கு தெரியும் கரிகாலனோட கல்லணை 2000 ஆண்டு பழமையான கல்லணை இவர் கட்டியிருக்கிறாரு. இந்த கல்லணை எத்தனாவது நூற்றாண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இந்த கல்லணை எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னா கற்கள் மற்றும் சுண்ணாம்பு கலவையால கட்டியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, பாண்டியர்களை பத்தி படிக்கணும். பாண்டியர்கள் அப்படின்னா முத்தமிழ் முத்துக்கு பாண்டிய மன்னர்கள். ஸோ இவங்களோட பகுதிகளை பாருங்க என்னென்னலாம் அப்படின்னா மதுரை, தேனி, அடுத்து திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, சிவகங்கை, ராமநாதபுரம். 3 தமிழ் சங்கம் எங்க கூட்டினாங்க அப்படின்னா பாண்டிய பேரரசுல தான் கூட்டப்பட்டது. 3வது சங்கம் எங்க கூட்டினாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா மதுரையில. முத்தமிழ் சங்கம் வளர்த்த பெருமை யாரை சேரும் அப்படின்னா பாண்டியர்களையே சாரும். ஸோ ரொம்ப புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையா இருக்கும்னு நம்புறேன். ஸோ கண்டென்ட் எதையும் மிஸ் பண்ணாம படிங்க. புகழ்பெற்ற அரசர் அப்படின்னா தலையானங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனும் சிலப்பதிகார பாண்டிய நெடுஞ்செழியனும் 2 பேருமே நெடுஞ்செழியர்கள் தான். பாருங்க, சோ ஏன் இவங்களுக்கு இந்த பேர் வந்துச்சுன்னு. பாண்டிய நெடுஞ்செழியன் இளமை காலத்துல சேரர், சோழர், குறுநில மன்னர்களின் கூட்டுப்படைய தலையானங்கானம் அப்படிங்கிற இடத்துல தோற்கடிச்சதுனால முதல்ல பாருங்க தலையானங்கானம் செருவென்று பாண்டிய நெடுஞ்செழியன். சோ அடுத்து பாருங்க சிலப்பதிகார நெடுஞ்செழியன். பாருங்க, சிலப்பதிகாரம் தவறாக தீர்ப்பு வழங்கியதை எண்ணி வருத்தப்பட்டவர் அவரு. சோ யானோ அரசன் யானோ கல்வன் என கூறி உயிர் விட்டார். அவரோட சேர்ந்து அவரோட மனைவி கோப்பெருந்தேவி என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா உயிர் விட்டுருவாங்க. அடுத்து பாண்டியர் நிர்வாக முறை பற்றி எந்த நூல்ல இருக்குது அப்படின்னா மாங்குடி மருதனார் சொல்லியிருக்காரு அவரோட மதுரை காஞ்சி நூல்ல. நாலங்காடி அப்படின்னா பகல் நேர கடை, அல்லங்காடினா இரவு நேர கடை. அடுத்து பல்லவர்களை பத்தி படிக்கலாம். பாலாற்று பகுதியில ஆட்சி செய்தவர்கள்.
ஸோ தொண்டை மண்டலம் அப்படின்றத சொல்றாங்க இந்த பகுதியை. இது வந்து எப்படி அழைச்சிருக்காங்க பல்லவர்கள் ஆட்சி செய்த பகுதியை தொண்டை மண்டலம் அப்படின்னு. இது தமிழகத்தின் எந்த பகுதியில் உள்ளது அப்படின்னு கேட்கலாம். வடகிழக்குல உள்ளது. ஸோ முற்கால பல்லவ மரபை நிறுவியவர் யார் அப்படின்னா சிவஸ்கந்தவர்ம பல்லவன். தொண்டை மண்டலத்தை ஒருங்கிணைந்து ஆட்சி செய்தவர் யாருன்னா இவர் தான். ஸோ சிறந்த பல்லவ மன்னன் அப்படின்னா சிவஸ்கந்தவர்மன் அப்புறம் விஷ்ணு கோபன் 2 பேருமே. அடுத்து பிற்கால பல்லவ மரபை பத்தி படிச்சோம் அப்படின்னா சிம்ம விஷ்ணுவின் ஆட்சியிலிருந்து தான் தொடங்குது. யாரோட ஆட்சினா சிம்ம விஷ்ணுவோட ஆட்சியிலிருந்து. இதுல சிறந்தவர்கள் யாருன்னா மகேந்திரவர்மன். பிற்காலத்துல யார் அப்படின்னா மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன். குடவரை கோயில், ஒற்றைக்கல் ரதம் இதெல்லாமே பல்லவர்களோட மிகப்பெரிய சாதனைன்னே சொல்லலாம். அடுத்து பல்லவர்களில் சிறப்பு பெற்றவர் யார் அப்படின்னா மகேந்திரவர்மனின் மகன் நரசிம்மவர்மன். அடுத்து இவர் வந்து ஒரு சிறந்த மல்யுத்த வீரர், மாமல்லன் அப்படின்னு இவரை சொல்றாங்க. மாமல்லபுரம் அதாவது மகாபலிபுரம் கோவில் கிட்டத்தட்ட இவங்களோட தலைமுறையிலிருந்து தான் கட்டப்பட்டுச்சு. ஸோ அடுத்து பாருங்க, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு டேப்லர் காலமா உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ அரசு, தலைநகரம், துறைமுகம், சின்னம், புகழ்பெற்ற அரசர், ஆறு, இது வந்து 4 பேருக்குமே உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்னா சேத்தாக்கில் கொடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, சேரன். சேரர் அவங்களோட தலைநகரம் வஞ்சி, துறைமுகம் வந்து தொண்டி முசிறி, சின்னம் வந்து வில்லம்பு. புகழ்பெற்ற அரசர் யார் அப்படின்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன். அடுத்து ஆறு, இவங்களோட ஆறு எது அப்படின்னா பொய்கை. அடுத்து சோழர்களை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா உறையூர், துறைமுகம் வந்து காவிரி பூம்பட்டினம், சின்னம் வந்து புலி சின்னம். புகழ்பெற்ற அரசர் யார் அப்படின்னா கரிகால சோழன், ஆறு வந்து காவிரி ஆறு. அடுத்த அரசு பாண்டியர்களை பத்தி படிச்சோம்னா அவங்களோட தலைநகரம் மதுரை, துறைமுகம் கொர்க்கை, சின்னம் வந்து 2 மீன்கள். புகழ்பெற்ற அரசர் யாரு சிலப்பதிகார பாண்டியனும் தலையானங்கானத்து செருவென்ற பாண்டியனும். இவங்களோட ஆறு வைகை ஆறு. அடுத்து பல்லவர்களை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா பல்லவர் அவங்களோட தலைநகரம் எது அப்படின்னா காஞ்சிபுரம், துறைமுகம் எது அப்படின்னா மகாபலிபுரம், சின்னம் வந்து நந்தி. அவங்கள சிறந்த அரசர்கள் யாருன்னு பாருங்க, மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் பிற்கால பல்லவ மன்னர்கள்ல, சிவஸ்கந்தவர்மன் அண்ட் விஷ்ணுகோபன் முற்காலத்துல. ஸோ அவங்களோட ஆறு வந்து பாலாறு. ஸோ இந்த இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, குறுநில மன்னர்கள். குறுநில மன்னர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே மிக சிறிய நிலப்பரப்பை ஆட்சி செய்தவர்களை தான் நம்ம குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க யார் அப்படின்னா கடையேழு வள்ளல்கள், பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆய், அதியமான், நள்ளி, வல்வில், ஓரி. ஸோ அரசனை குறிக்கும் வேறு பெயர்கள், அரசர்களை சொல்றதுக்காக நம்ம பயன்படுத்துற வேறு பெயர்கள் கோன், வேந்தன், கொற்றவன், இறை. ஸோ அடுத்து விருந்தினர் வருகையை அறிவிக்கும் காகத்தை புகழ்ந்து பாடியதால் என்ன பேர் அப்படின்னா காக்கை பாடினியார் அப்படின்ற ஒரு பேர் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. யாருக்குன்னா காக்கை பாடினியாருக்கு. ஸோ அடுத்து விருந்தோம்பல் தமிழர்கள் முக்கிய கடமை அப்படின்னு சொன்ன நூல் எது அப்படின்னா புறநானூறு. அடுத்து வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும் அப்படின்றது சொன்னது யார் அப்படின்னா ஔவையார். அடுத்து தந்தை கணவன் மகனை வரிசையாக போர்க்களத்திற்கு அனுப்பி இழந்த கதை, அப்புறம் புலியை முரத்தால் விரட்டி அடித்த கதை, இதெல்லாம் எந்த நூல் சொல்லுது அப்படின்னா புறநானூறு கூறுகிறது. ஸோ அடுத்து இந்திர விழா வந்து புகார் நகர்ல கொண்டாடப்பட்ட செய்தியை கூறுற நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை. அதுல சொன்னது யார் அப்படின்னா கடியலூர் உருத்திரன் கண்ணனார். அடுத்து ஐவகை நில அமைப்பை பத்தி படிக்கலாம். குறிஞ்சியும் முல்லையும் வறண்ட பின் உருவாகும் நிலம்தான் பாலை. ஸோ குறிஞ்சியை பத்தி படிச்சோம்னா மலையும் மலை சார்ந்த இடமும் தான் குறிஞ்சி. இதுல வந்து பொறுப்பன் அப்படின்னா வீரர்கள்னு சொல்லுவோம். சிலம்பன்னா யாரு, வீர தீர கலையில வல்லவர்களை சிலம்பன் அப்படின்னு சொல்லுவோம். வெற்பன் அப்படின்னா இனத்தலைவன், ஆயுதம் ஏந்தியவர், அவங்களெல்லாம் சொல்லுவோம். காணவர்னா காடுகள்ல வாழ்றவங்க. இந்த குறிஞ்சியில எப்படி இருக்கும்னா கருப்பு சிவப்பு நிறமுடைய பாறை கூழாங்கற்களையும் உள்ளடக்கியதா இருக்கும். இதுல முக்கிய மலைகள் என்னென்ன மலைகள் இருக்கு, கொல்லிமலை, சேர்வராயன் மலை, கல்வராயன் மலை, நீலகிரி மலை, ஜவ்வாது மலை, ஏலகிரி மலை. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் மலர் தான் குறிஞ்சி. ஸோ இது எங்க இருக்குன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில நன்கு வளரக்கூடியது. ஸோ இது எப்போ பூக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜூலைல இருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் பூக்கும். இதில் மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மலர். ஸோ அடுத்து முல்லையை பத்தி படிக்கலாம். முல்லை அப்படின்னாலே காடும் சார்ந்த இடமும் செம்மண்ணை கொண்டிருக்கிறதுனால இது செம்புலம்னு சொல்றோம். முல்லை காடுகள் எப்படி சொல்றோம்னா செம்புலம்னு சொல்றோம். இடையர் அப்படின்னா பால் விற்பவரையும், ஆயர்னா கால்நடை மேய்ப்பவரையும். இது ஒரு கேள்வியா கேட்கலாம். இடையர்னா யார், ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு கேட்கலாம். ஸோ ஆயர் அப்படின்னா கால்நடை மேய்ப்பவர். கல் மற்றும் கூழாங்கற்களை கொண்ட செம்மண் இங்க இருக்கக்கூடிய மண். அடுத்து தமிழ்நாட்டின் காடுகளை பத்தி படிங்க. சதுப்பு நில காடுகள் அப்படின்னா அது எங்க இருக்கு அப்படின்னா பிச்சாவரம் கடலூர் மாவட்டத்துல இருக்கு. மலைக்காடுகள் எங்க இருக்குன்னா நீலகிரி மாவட்டத்துல இருக்கு.
காப்பு காடுகள் எங்க இருக்கு? கன்னியாகுமரி மாவட்டம். வெப்பமண்டல காடுகள் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டம். சதுப்பு நில காடுகள் அப்படின்னா அதுதான் இந்த இருக்குல்ல சதுப்பு நில காடுகள். இது வந்து அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு பேர் என்னதுன்னா அலையாத்தி காடுகள். இது எங்க இருக்கு அப்படின்னா இந்தியாவிலேயே மிகப்பெரிய 2வது காடு இதுதான். எது அப்படின்னா பிச்சாவரம், கடலூர் மாவட்டத்தில் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இந்தியாவிலே மிகப்பெரிய 2வது காடு. ஸோ அடுத்து பாருங்க, இது சிறு தாவரம், நீர், விலங்கு, ஈரமான வெப்பநிலை எல்லாம் இங்க இருக்குது. அடுத்து மருதம். மருதம்னாலே வயலும் வயல் சார்ந்த இடம்னு சொல்லலாம். ஊரன் அப்படின்னா யாரு? சிறு நிலக்கிழார்கள் இருப்பாங்கல்ல அவங்கள சொல்லுவாங்க. கடையர் அப்படின்னா வணிகர். உழவர்னா உழவு தொழில் செய்பவர். வளமான வண்டல் மண் மற்றும் செம்மண் எங்க இருக்கும் அப்படின்னா மருத நிலத்துல இருக்கும். கல்லணை அப்படின்னா தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்குல்ல காவிரி ஆற்றின் குறுக்கே உள்ளது. அதை கரிகாலன் கட்டிய கல்லணை அதுதான். ஸோ அதோட பாருங்க, அதோட நீளம் 1080 அடி, அகலம் 66 அடி, உயரம் 18 அடி. நீரை திருப்பி கால்வாய் பாசன வசதி செய்வதில் இந்த நீர்த்தேக்கம் தான் உலக அளவில் எத்தனாவது இடம் பெற்றிருக்கான்? 4வது இடம் பெற்றுள்ளது. அடுத்து பாலை நிலம். பாலை நிலம் அப்படின்னாலே மணலும் மணல் சார்ந்த இடமும். அதை பத்தி படிக்கணும் அப்படின்னா மறவர் மாபெரும் போர் வீரர்னு சொல்லுவாங்க, வேட்டையாடுபவர். எயினர் அப்படின்னா வீரர். மணலும் உவர் மண்ணும் உள்ள பகுதி தான் இந்த பாலை. அடுத்து நெய்தல் பத்தி சொல்றோம்னா கடலும் கடல் சார்ந்த இடம். சேர்ப்பன் அப்படின்னா கடல் உணவு வணிகர். கடல் உணவு வணிகர். புலம்பன் அப்படின்னா தென்னை தொழில் செய்பவர். பரதவர் அப்படின்னா கடற்போர் வீரர் வணிகர். நுழையர் அப்படின்னா மீன் தொழில் செய்பவர். அளவர் அப்படின்னா உப்பள தொழில் செய்பவர். இது வந்து உவர் மண்ணால் ஆன பகுதி தான் நெய்தல் நிலத்துல இருக்கும். ஸோ உலகின் மிக நீளமான 2வது கடற்கரை எங்க இருக்கு அப்படின்னா மெரினா. இது வந்து ரொம்ப இயற்கையானது. இதோட நீளம் கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர். இது வந்து எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா இந்தியாவோட கிழக்கு கடற்கரையில வங்காள விரிகுடா ஒட்டி ஆரம்பிச்சு வடக்கே புனித ஜார்ஜ் கோட்டை முதல் தெற்கே பட்டினப்பாக்கம் வரைக்கும் எங்க இருக்குதுன்னா இதோட நீளம் வந்து இருக்குது. ஸோ அடுத்து அமெரிக்க நாட்டின் புளோரிடாவில் உள்ள மியாமி கடற்கரை தான் உலகில் நீளமான முதல் கடற்கரை. 2வது மெரினா. முதல் வந்து அமெரிக்க நாட்டில் புளோரிடாவில் உள்ள மியாமி அப்படின்றதா முதல் கடற்கரை. இதோட ஷார்ட் நோட்ஸ். கருப்பொருள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. பாருங்க, கருப்பொருள் அப்படின்னாலே கடவுள், மக்கள், தொழில், மரம், மலர், விலங்கு, பறவை, இசைக்கருவிகளை பத்தி சொல்றது. ஸோ ஒவ்வொன்றுக்கா பார்க்கலாம். முதல்ல வந்து குறிஞ்சி. குறிஞ்சிக்கு பார்க்குறோம் அப்படின்னா குறிஞ்சியில வந்து ஃபர்ஸ்ட் கடவுள் யாருன்னா முருகன். முல்லையில கடவுள் வந்து திருமால். மருதம்ல இந்திரன். நெய்தல்ல வருணன் அதாவது மலைக்கடவுள். பாலையில கொற்றவை அதாவது பெண் கடவுள். ஸோ அதுக்கடுத்து மக்கள் சொல்றோம் அப்படின்னா குறிஞ்சியில வந்து குறவர் குறத்தியர். இதுல வந்து இடையர் இடைச்சியர் ஆயர் ஆய்ச்சியர். இங்க வந்து உழவர் உளத்தியர். அடுத்து பரதவர்னா மீனவர் எயினர் எயிற்றியர் எங்கன்னா பாலையில. அடுத்து தொழிலை பாருங்க, குறிஞ்சியில வேட்டையாடுதல், தேன், கிழங்கு சேகரித்தல். அப்புறம் முல்லையில வந்து கால்நடை மேய்த்தல், பழங்கள் சேகரித்தல், திணைப்பயிர் வளர்த்தல். அடுத்து மருதம்ல வந்து உழவு தொழில் தான். நெய்தல்ல மீன் பிடித்தல். பாலையில ஆணிரை கவர்தல். அடுத்து மரம் மலர பாருங்க, குறிஞ்சியில வந்து மூங்கில் வேங்கை. மலர் வந்து குறிஞ்சி மலர். இங்க முல்லையில வந்து கொய்யா முல்லை மலர். அடுத்து மருதம்ல காஞ்சி மருதம். அடுத்து தாமரை குவளையெல்லாம் மலர். அடுத்து இங்க வந்து புன்னை செங்காந்தல் எங்க அப்படின்னா நெய்தல்ல. பாலையில உளிங்கை பாலை. அடுத்து மலர்ல கள்ளி இலுப்பை. விலங்கு பறவை அப்படின்னு பார்த்துட்டோம்னா இங்க விலங்கு வந்து குரங்கு மான். பறவை வந்து மயில் கிளி குறிஞ்சியில. முல்லையில வந்து கரடி முயல். பறவையில வந்து கிளி. அடுத்து மருதம்ல எருமை அப்புறம் நாரை. இங்க நெய்தல்ல மீன் கடற்காகம். பாலையில புலி யானை கழுகு. அடுத்து இசைக்கருவிகள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா குறிஞ்சியால் முல்லையால் மருதையால் விளரியால் பாலையால். அடுத்து நகராட்சியை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா தலைவர் நகராட்சியோட தலைவரை நகராட்சி தந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நகராட்சி அப்படின்னாலே உள்ளாட்சியோட அமைப்பு. மக்கள் தொகை அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 50,000ல ஆரம்பிச்சு 1,00,000 வரைக்கும் இருப்பாங்க. ஸோ வார்டுகளின் எண்ணிக்கை ஏறத்தாழ நகராட்சியில 30 வார்டுகள் இருக்கும். இவங்களோட பணிக்காலம் அப்படின்னா 5 ஆண்டுகள். மக்கள் வந்து எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. உறுப்பினர்கள்ல ஒருவரை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா துணைத் தலைவர். உறுப்பினர்கள்ல ஒருவரை துணைத் தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. இவங்களோட பணிகள் நகராட்சியோட பணிகள் அப்படின்னாலே தெருவிளக்கு, நூலகம், சந்தை, குடிநீர் வசதி, சாலை, குப்பைகளை அகற்றுறது தான் இதோட பணி. மத்திய மாநில அரசு நிதி மூலமாகவோ வீட்டு வரி, தொழில் வரி, குடிநீர் வரி, சாலை வரி மூலமா இவங்களோட தேவைகளை நிறைவேற்றுவாங்க. ஸோ உள்ளாட்சி அமைப்பின் தந்தை யார் அப்படின்னா ரிப்பன் பிரபு. டவுன்ஷிப் அப்படின்னா நகரியம். எக்ஸாம்பிள் நெய்வேலி சொல்லலாம். கண்டோன்மெண்ட் அப்படின்னா இராணுவ கட்டுப்பாட்டு வாரியம். ஸோ அதில் வந்து குன்னூர் பரங்கிமலை சொல்லலாம். இதெல்லாமே உள்ளாட்சி அமைப்போட
கீழ் வரும். அடுத்து உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டாலே 2 வகையா பிரிக்கிறோம். நகர்ப்புற ஊராட்சி, கிராம ஊராட்சி. நகர்ப்புற ஊராட்சினா மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி. கிராமப்புற ஊராட்சினா மாவட்ட ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், கிராம ஊராட்சி. அடுத்து பல்வந்த் ராய் மேத்தா குழு அறிக்கையின்படி இந்தியாவில் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1957. பல்வந்த் ராய் மேத்தா குழு மூலமா இந்தியாவில் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1957. அசோக் மேத்தா குழு அறிக்கையின்படி 2 அடுக்கு பஞ்சாயத்து முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1978. இது 2 அடுக்கு, அது 3 அடுக்கு. 1978, 1957. இது பல்வந்த் ராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு. இது 3 அடுக்கு, 2 அடுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க பேரூராட்சி. பேரூராட்சி அப்படின்னா இதோட தலைவர் இதன் தலைவர், அப்புறம் வார்டு உறுப்பினர் மக்கள் என்ன செய்றாங்கன்னா நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்களோட வருஷம் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மக்கள் தொகை கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்டதா இருக்கும். அடுத்து மாநகராட்சி அப்படின்னா தலைவர் யாருன்னா மேயர் அல்லது நகராட்சியின் தந்தைன்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 21 மாநகராட்சிகள் உள்ளது. இருக்கிறதுலே ரொம்ப பழமையானது என்னது அப்படின்னா சென்னை தான் மிக பழமையான மாநகராட்சி. தலைவர் மற்றும் உறுப்பினர்களை மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இந்திய நிர்வாக அதிகாரிகளும் அப்புறம் அதற்கு இணையானவர்களும் அரசால மாநகராட்சியில பரியமர்த்தப்படுறாங்க. இவங்களோட பணிகள் அப்படின்னா சாலை, குடிநீர், குப்பை அகற்றுறது, நூலகம், பூங்கா, பிறப்பு இறப்பு சான்றிதழ்லாம் பதிவேடு பண்றது, பராமரிக்கிறது, இது எல்லாமே மாநகராட்சியோட வேலை. ஸோ இவங்களோட வருவாய் எப்படி கிடைக்கும்னா தொழில் வரி, சொத்து வரி, பொழுதுபோக்கு வரி, சுங்க வரி, சாலை வரி மூலமா கிடைக்குது. ஸோ 21 மாநகராட்சி பாருங்க. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, அடுத்து சேலம், திருநெல்வேலி, திருப்பூர், ஈரோடு, வேலூர், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திண்டுக்கல், ஓசூர், நாகர்கோயில், ஆவடி, தாம்பரம், காஞ்சிபுரம், கரூர், கும்பகோணம், கடலூர், சிவகாசி. ஸோ இதுதான் நம்மளோட 4ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உள்ள கண்டென்ட். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்.